ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. 3 சாரியோட ப்ளவுஸ் என்னென்ன டிசைன் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டிசைன்லாம் நீங்கள் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தீபாவளி சமயத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ வித் காப்பர் பேஸ்டு saree. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்தேன். இது எடுக்கிறக்கே பயந்தேன். என்ன அப்படி பயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த saree ஃபுல்லாகவே நமக்கு அதாவது ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு சாரியோடவே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. சாரீக்கு மேட்சான ப்ளவுஸ் வந்து அவங்களே செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு. இதுக்கு வந்து நான் பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா saree ரொம்ப கிராண்டாக இருக்கிறனால ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங், நெக்குக்கும் கைக்கும் பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டிச் பண்ணுறக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை ஊசி உடஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த saree வந்து இது ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டு, லைட் க்ரீன் கலர், அதாவது ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் saree. இதுலேயும் இதோட ரேட் வந்து நம்ம 500 தான். ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஆனால் saree வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வித் டேசல்ஸோடவே கொடுத்துருந்தாங்க 500க்கு. 500க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒர்த்தான saree தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான saree இது. பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலரில், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலருக்கு. இதுக்கு வந்து நான் நெக்குக்கு வந்து ஸ்டோன்லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கைக்கு மட்டும் பஃப் ஸ்லீவ் வச்சு சின்னதாக ஒரு டர்சல்ஸ் மாதிரி வச்சு ஸ்லீவுக்கும் ஸ்டோன்லேஸ் வச்சுருக்கேன். வித் ஹேங்கிங்ஸும் வச்சுருக்கேன். 3 லேயர்ஸ் இருக்கிற லேக்டன் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வியர் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோவும் அனுப்புனாங்க. ரொம்ப சூப்பராக ஃபிட்டாக இருந்தது. இந்த சாரியோட ப்ளவுஸு பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக, ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கான்ட்ராஸ்டாகவும் இருந்தது. அடுத்த சாரீ என்பது ரொம்ப கிராண்டான பட்டு சாரீ. கிட்டத்தட்ட 3000 4000 இருக்கிற மாதிரி சாரீ. பர்பிள் கலர் வித் பிங்க்கு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி சாரீ இது. இது வந்து ஒரு காது குத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேங்களா, பாருங்கள். இதுதான் சாரியோட வியூ. இதுக்கு நான் ப்ளவுஸ் என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணலை. கைக்கு மட்டும் ஃபுல்லாக பஃப் வச்சுருந்து பார்டர் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்தது பேக்கில் வந்து நான் சும்மா ரவுண்ட் நெக் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னடா பட்டு சாரிக்கு இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போடுறதுக்காக நான் இந்த மாதிரி சைடு மட்டும் அட்டாச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ராய்டிங் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அது என்ன டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.